சரி क्वेश्चन ரீட் பண்ணி பார்க்கலாம். T1 T2 ரெண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் T1 T2 from R5 ல இருந்து R3 க்கு போகுது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் such that rank of T13 rank of T1 உடைய rank வந்து 3 T1 உடைய rank 3 nullity உடைய T2 உடைய nullity 3 சரி ஓகே இப்போ இதில இருந்து rank 3 அப்படினாக்கா nullity என்னது nullity of T1 என்னது 2 ஏன் 2 rank nullity theorem பிரகாரம் rank nullity ஆட் பண்ணா இது வரணும் சரியா nullity 2 ஓகே இப்போ இதுல இது பாரு இந்த இது பாரு nullity T2 nullity னுடைய T2 என்னது nullity of T2 வந்து 3 அப்ப rank of T2 என்னது 2 இல்ல கரெக்ட் தான் அது T2 இங்க தான வருது 0 வரும் nullity கரெக்ட் தான் 3 plus என்னது 2 ரெண்டே ஆட் பண்ணா என்ன வரணும் 5 வரணும் கரெக்ட் தானே அப்ப nullity 3 அப்படினாக்க rank வந்து அது 2 தான் சரி இதுல உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி T3 ன்றது R3 ல இருந்து R3 க்கு போற ஒரு லீனியர் மேப் அந்த லீனியர் மேப் என்ன சொல்லுதுனாக்கா T3 கம்போசிஷன் T1 வந்தா அது T2 வருதாம் கரெக்ட் தானே T2 வருதாம் சரி அப்படி வந்தா இதனுடைய ரேங்க் என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க what is your answer அவங்க 2 னு சொல்லிக்கிறாங்க எப்படின்னு சொல்லணும்ல சரியா ஓகே ரொம்ப சிம்பிள் தான் இது ரொம்ப சிம்பிள் தான் சிண்ட்ரில்லா மேடம் நீங்க எப்படி சொன்னீங்க கொஞ்சம் உங்க கருத்தை எங்களோட பகிரவும் என்ன மேடம் பகிர முடியாதா சரி ஓகே மேடம் வந்து அருமையான ஒரு பதில சொன்னாங்க என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னாக்கா சார் நீங்க இதில் அப்ளை பண்ணி பாருங்க சார் இதுலயே நமக்கு விஷயம் முடிஞ்சிச்சு சார் அப்படின்றாங்க என்னப்பா அப்படின்னாக்கா T3 of T3 composition T1 equal to T2 னு கொடுத்துட்டாங்க சார் T3 of T1 of small v அப்படின்னாக்கா which is equal to T2 of v ன்னு சொல்றாங்க சார் T1 க்கும் T2 க்கும் டொமைன் ஸ்பேஸ் என்னது R5 தான் அப்ப நான் என்ன எழுதுனதுல இருந்து T3 of T1 of R5 is equal to T2 of R5 அப்படின்னு எழுதிக்கிறேன் இதுக்கு பேர் என்னது இமேஜ் ஆஃப் நம்ம எழுதுவோம் இல்லையா f going from x to y அப்படின்னா f of x this is equal to என்னது இமேஜ் ஆஃப் f அப்படின்னு எழுதுவோம் இல்லையா அதே தான் இங்க எழுதிக்கிறேன் அப்ப T2 மொத்த R5 எங்க எடுத்துட்டு போகுது T2 னுடைய nullity 3 னு கொடுத்துட்டாங்க அப்ப T2 னுடைய rank என்ன வரும் 2 டைமென்ஷன் ஆயிடும் அப்ப அந்த 5 டைமென்ஷன் என்ன பண்ணுது 2 டைமென்ஷனா கன்வர்ட் பண்ணுது யார் கன்வர்ட் பண்றது இது கன்வர்ட் பண்ண அப்ப இதனுடைய rank இந்த செட் என்னன்னா அப்படிதான் எடுத்து எழுதிக்கிற வேற ஒண்ணுமே கிடையாது this implies என்னன்னாக்கா this implies rank of T3 of T1 of R5 this is equal to என்னது rankனா என்னது இந்த கம்போசிஷன் தான் rank வேற ஒண்ணும் சொல்ல அப்ப நாம சிம்பிளாவே எழுதிக்கலாம் T1 this is equal to என்னது rank of T2 rank of T2 என்னது 2 so அதனால அவங்க இது 2 னு சொல்லிக்கிறாங்க is it correct madam ஆமா சார் அதுக்கு முன்னாடி நம்ம T1 பத்தி எங்கனா யூஸ் பண்ணிக்கிறோமா எதுமே யூஸ் பண்ணல இது எதுவானா இருக்கட்டும் ஏனா இது என்ன அவுட்புட் வருதோ இது மொத்தத்தினுடைய அவுட்புட் தான் T3 உடைய rank இது என்ன அவுட்புட் வருதோ அதான் T3 எடுத்துட்டு போவோம் கரெக்ட் தானே ஆனா T1 உடைய அவுட்புட் என்ன வரும் T1 எங்க போகுது R5 ல இருந்து R3 க்கு போகுது இதனுடைய rank என்ன 3 வரும் அப்ப இது ஒரு 3 டைமென்ஷன் T3 எங்க இருந்து போகுது இப்ப R3 ல இருந்து R3 க்கு தான் போகுது அப்ப T3 of R3 தான் என்னன்னு கேக்குறாங்க T3 R3 ஒரு 3 டைமென்ஷன் ஸ்பேஸ் உடைய T3 3 டைமென்ஷன் ஸ்பேஸ் உடைய எடுத்துட்டு போனா 2 டைமென்ஷன் வருமா இல்ல 3 டைமென்ஷனே வருமா இல்ல 1 டைமென்ஷன் வருமா தெரியாது கரெக்ட் தானே அதுக்கு தான் இத கால்குலேட் பண்றதுக்கு பதிலா இத கால்குலேட் பண்றோம் T2 of R5 என்ன ஆயிடும்
அது எத்தனை டைமென்ஷன் எடுத்துன்னு போயிடும், அது வந்து 2 டைமென்ஷனா மாத்திடும். அப்ப இங்க ஒரு 3 டைமென்ஷன் இது என்ன பண்ணுது, 2 டைமென்ஷனா கன்வெர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இஸ் இட் ஓகே? ஓகே, அதுதான் இங்க சொல்லி வச்சுக்குது. ஜஸ்ட் சிம்பிள் பேசிக். இஸ் தேர் எனி क्वेश्चन ப்ளீஸ்? ஸோ இதனோட ரேங்க் வந்து என்ன 2. சரியா? இஸ் தேர் எனி क्वेश्चन ப்ளீஸ்? புரியலன்னா கேட்கலாம்.